வணக்க மக்களே. பச்சை பயிரும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும். பச்சை பயிறு நம் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான பருப்பு வகைகள்ல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். பச்சை பயிறு அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே அழகு குறிப்பு தான் நினைவு வரும். அதை நம்ம மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியலாக போடும்போது அது நமக்கு அழகு சார்ந்த ஒரு விதமான பிரச்சனைகள் நமக்கு அது சால்வ் பண்ணுது அப்படின்னு தெரியும். ஆனால் பச்சை பயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த பாசிப்பருப்புல ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நமது பாரம்பரிய உணவுல இந்த பச்சை பயிர் சொல்லக்கூடிய அந்த பாசிப்பயிருக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால பச்சை பயிறு நீங்க சாப்பிட்றதால என்னென்ன விதமான நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுது, பச்சை பயிரோடைய ஊட்டச்சத்துக்கள் என்ன, பச்சை பயிரை நீங்க எந்தெந்த முறைப்படி சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்றதால என்னென்ன குறைபாடுகளுக்கு ஆளாகுவீங்க, அதோடைய தீமைகளும் என்னென்ன அப்படின்றதையும் கூடுதலாகவே பார்த்தலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம், உங்களுடைய பிபி இருக்கு பாத்தீங்களா, பிளட் பிரஷர், அதை குறைக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம் மக்களே. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே இந்த பிபி சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் சரியான சத்தான உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளாததான். பச்சை பயிரை நீங்க உணவுல சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் தொடர்பான இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு கட்டுப்படும். பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் நார்சத்து போன்ற சத்துக்கள்லாம் இந்த பச்சை பயிரில் இருக்கு. இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இந்த சத்து உங்களுடைய ரத்த அழுத்தத்தை போதுமான அளவு சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவுகிறது மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுலும் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே நீங்க கர்ப்பிணி பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு பச்சை பயிரை அவங்க எடுத்துக்கலாம். கர்ப்பிணிகளுக்கு பச்சை பயிரோட நன்மைகள் என்ன அப்படின்றது தற்போது தெரிஞ்சாம இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு கரு நல்லா வளரணும் அப்படின்னா அந்த கருவோடைய நல்ல வளர்ச்சிக்கு ஃபோலேட் சொல்லக்கூடிய சத்து தேவைப்படுது. இந்த சத்து இந்த பச்சை பயிரில் அதிகம் இருக்கிறதால கருவுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பச்சை பயிறு வகைகளை உணவுல சேர்த்து கொண்டாங்க அப்படின்னா குழந்தை அவங்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா குறைபாடுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும். இந்த பச்சை பயிறு தாய்மார்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்றத தாராளமாக எடுத்துக்கலாம். தோல் புற்றுநோயை தடுக்க நீங்க பச்சை பயிறு எடுத்துக்கலாம் மக்களே. பச்சை பயிறு தோல் புற்றுநோயிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமா மக்களே, தினமும் நீங்க உடற்பயிற்சி செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு வகைகளை உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்து வந்தீங்க அப்படின்னா தோல் புற்றுநோய் வராமல் நீங்க தடுக்கலாம். தோல் புற்றுநோய் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை குணப்படுத்திக்கலாம். உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பாத்தீங்கன்னா ஆங்கில மருந்து சாப்பிட்டாலும் உடல் எடை குறையல, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பச்சை பயிரை உணவுல சேர்த்துக்காமலே இருப்பாங்க. அப்படிலாம் நீங்க இருக்காதீங்க. உடல் எடை குறையும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற நொறுக்கு தீனிகளை நீங்க தவிர்த்து இந்த பச்சை பயிரை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. எடை சரியாக பாதுகாக்கப்பட்டா ஊட்டச்சத்துக்கள் உங்களை பாத்தீங்கன்னா கொழுப்பாக்க மாற்றும். அதாவது அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிறு வகைகளை அன்றாட உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்வதன் மூலம் சரியாக உங்களுடைய எடை பாத்தீங்கன்னா கச்சிதமாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிறு எடுத்துக்கலாம் மக்களே. இப்ப கோடை காலங்களில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மணத்தக்காளி கீரையோட நீங்க அந்த டைம்ல கோடை காலத்து டைம்ல இந்த பச்சை பயிரை மணத்தக்காளி கீரையோட நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூட்டை இது குறைக்கும். இது குவியல் மற்றும் மலச்சிக்கலை கூட உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம் மக்களே. ஞாபக மறதி இருக்கிறவங்க எல்லாம் இந்த பச்சை பயிரை கீரையோட சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஞாபக சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் சிறிய வயதிலிருந்தே நீங்க குழந்தைகளுக்கு இந்த பச்சை பயிரை சாப்பிட கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது மிகவும் நல்லது. குழந்தைகளுடைய மூளையினுடைய செயல்திறன் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா படிப்புகள்லையும் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி பச்சை பயிரை அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. தோல் பளபளக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம் மக்களே. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்குது. இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாமிர சத்து சருமத்தில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு சருமத்தை பொலிவாக்கி முகப்பரு மற்றும் தழும்புகள் இருந்து உங்களுடைய சருமத்தை பாதுகாக்குது. எனவே பச்சை பயிரை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். தோல் பளபளப்பாக உங்களுக்கு இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்க பச்சை பயிரை எடுத்துக்கலாம் மக்களே. பச்சை பயிர்கள்ல 41 கிளைசெமிக் இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது கூட நார் சத்து இருக்கு. இது குறைவான கிளைசெமிக் இண்டெக்ஸை கொண்டிருக்கிறதால நீரிழிவு நோய்க்கு இது சிகிச்சை அளிக்க உதவுகிறது மற்றும் உங்களுடைய பிளட்ல இன்சுலினுடைய அளவு அதிகரிக்கிறதையும் தடுக்குது. அந்த வகையில் ரத்தத்தோட இன்சுலினுடைய அளவு அதிகரிக்காமல் அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த குறைந்த கிளைசெமிக் கொண்டு இருக்கக்கூடிய பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம் மக்களே. அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைவதால் வருது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் இந்த ரத்த சோகையை குணப்படுத்த உதவுகிறது. இந்த பச்சை பயிரில் பிளவனாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கு. இது என்ன பண்ண முடியும்னா மேலும் புற்றுநோய்களை சரி செய்யறதுக்கும் புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. வயிற்று கோளாறுகளை குணப்படுத்துறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம் மக்களே. கர்ப்பிணி பெண்கள்
பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்க இந்த பச்சை பயிரை கொடுக்குறாங்க. வயிற்று கோளாறுகளை குணப்படுத்த விரும்புகிறவங்க பச்சை பயிரை வேக வைத்து அந்த அந்த தண்ணீரை வந்து சூப்பாக கூட குடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த வயிற்று கோளாறுகள்லாம் நீங்கி போயிடும். நம்ம என்னதான் ஒரு பொருளுக்கு நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த வகையில் பச்சை பயிரோடைய தீமைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்பெல்லாம் தீமைகளாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பச்சை பயிறு நம்ம உடலுக்கு பல நன்மைகளை அளிக்குது. ஆனால் நீங்கள் அதை அதிகமாக உட்கொண்டுட்டீங்க அப்படின்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் பல பிரச்சனைகளை உருவாக்கும். பச்சை பயிறு சாப்பிட மிகவும் சுவையாக தான் இருக்கும். இது உயர்தர புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து மற்றும் அத்தியாவசியமான கொழுப்பு மிலங்களுடைய சிறந்த மூலமாக இருக்கு. இருந்தாலுமே பச்சை பயிறு அதிகமாக நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் சில விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ பச்சை பயிரோடைய அந்த தீமைகளை பார்த்தலாம். ரத்த அழுத்த நோயாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிரை சாப்பிடக்கூடாது. நீங்கள் அந்த பிபி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் அப்படின்னா, நீங்கள் ரத்த அழுத்த நோயாளியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பச்சை பயிரை நீங்கள் அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இந்த பாசிப்பயிர் சொல்லக்கூடிய இந்த பச்சை பருப்பு பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபத்தானது அப்படின்றத சில நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. மருத்துவர்களும் தங்களுடைய அட்வைஸ்லையும் குறிப்பிடுறாங்க. எனவே இந்த பாசி பருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிரை சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்டா கூட அதை கொஞ்சமான சிறிதளவில் மட்டுமே நீங்கள் சாப்பிட வேண்டும். அதுதான் வந்து சரியான ஒரு டயட்டும் கூட. வயிற்றுக்கு பக்க விளைவுகளை நீங்கள் இந்த பச்சை பயிர் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வயிற்றுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த பருப்புல குறுகிய அளவு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கு. சிலருக்கு பச்சை பயிரை சாப்பிட்றதால ஜீரணிக்க அது கடினமாக இருக்கும். அதனால தான் நிபுணர்களுடைய கூற்றுப்படி இதை அதிகமாக உட்கொள்வது பலருடைய வயிற்றுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பச்சை பயிறு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று உப்புசம் பிரச்சனையை உங்களுக்கு அது உண்டாக்கலாம். அதனால நீங்க அதை குறைவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. யூரிக் அமிலத்துக்கான விளைவை பச்சை பயிறு உங்களுக்கு ஏற்படுத்தும் மக்களே. சில நிபுணர்களுடைய கூற்றுப்படி பச்சை பயிறு மனித உடல்ல யூரிக் அமிலத்தினுடைய அளவை அதிகரிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. எனவே உங்களுடைய உடல்ல யூரிக் அமிலத்துடைய அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க பச்சை பயிரை அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சாப்பிடுவதை நீங்க முழுதுமாக நிறுத்தினா கூட உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க யூரிக் அமிலத்துடைய அஃபெக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா. நிபுணர்களுடைய அறிவிப்பின்படி பச்சை பயிறு கர்ப்பிணிகளுடைய உடல்ல தொற்று நோயை உண்டாக்கும். மேலும் முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்றதால ஃபுட் பாய்சனிங் ஆகும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த முளைத்த பருப்புகளை பச்சையாக சாப்பிட்றதால அதுல தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கலாம் அப்படின்னும் அது உணவினால பரவக்கூடிய நோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. விதைகள் ஈரமான நிலையில முளைக்கிறதால பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளுடைய இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதில் அதிகமாகவே இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பச்சை பயிரை முளைத்த பின் அப்படியே நம்ம சாப்பிடாம வேக வச்சு சாப்பிட்றது நோய் எதுவும் ஏற்படாம நம்ம பாதுகாக்கலாம். பல ஆய்வுகளின்படி ஆரோக்கியமான மக்களுக்கு பச்சையாகவோ அல்லது லேசாக வேக வைத்த முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்றதில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் நன்மைகளை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு அபாயங்களும் இதன் மூலமாக உண்டாகலாம். ஸோ நீங்கள் குறைந்த அளவில் பச்சை பயிரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு வரதான் செய்யும். ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் பச்சை பயிரை நீங்கள் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.